தமிழில் பெயர் பலகை வைக்க அவகாசம் வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். மே 30ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடையும் நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. முத்துப்பேட்டை, நத்தம், மானாமதுரை உள்ளிட்ட 11 இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சிறப்பான திட்டங்களால் குஜராத்தின் தாஹேத்தில் ரயில் என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வைத்த பிரதமர் மோடி 9000 HP திறன் கொண்ட என்ஜின்களை தயாரித்து ஏற்றுமதி செய்ய திட்டம். உதகையில் இன்றும் மூடப்பட்டுள்ள சுற்றுலா தலங்கள், வெறிச்சோடி காணப்படும் பூங்கா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நீடிக்கும் கனமழை. பழங்குடியினர் 32 பேர் புத்தூர் வயல் அரசு பள்ளியில் தங்க வைப்பு. உதகையில் நேற்று இரவு முதல் சூறாவளி காற்றுடன் தொடரும் கனமழை. தாழ்வான இடங்களில் தேங்கியுள்ள மழைநீர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலைப்பகுதியில் கனமழை. வெள்ளப்பெருக்கால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்ல தடை. சென்னை திருவான்மியூரில் SBI ATMில் நூதன கொள்ளை. ஸ்டிக்கர் ஒட்டி பணத்தை வெளிவரவிடாமல் தடுத்து கொள்ளையடித்த 3 பேர் கைது. கோவை நல்லூர் வயலில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை. வீட்டை இடித்து சேதப்படுத்தும் காட்சி வெளியாகி பரபரப்பு. சேலம் கோரிமேட்டில் திடீரென வெடித்த மின்மாற்றி. வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதம். மாவட்டம் அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டருக்கு கொட்டி தீர்த்த கனமழை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் அதி கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 6 பேர் உயிரிழந்த கல்குவாரி விபத்து தொடர்பாக அதிர்ச்சி தகவல். காலாவதியான பின் 8 மாதங்கள் அனுமதியின்றி இயங்கியது விசாரணையில் அம்பலம். பவானிசாகர் அடுத்த தெங்குமரஹாடா வனப்பகுதியில் உள்ள மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. அதிகப்படியான தண்ணீர் செல்வதால் பரிசல் இயக்க தடை. துபாயிலிருந்து சென்னை வந்த விமானம் மீது விழுந்த லேசர் லைட் ஒளி. விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார். ரூபாய் சுங்க கட்டணத்தில் ஆண்டு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் ஃபாஸ்டாக் நடைமுறை விரைவில் அமல்படுத்த திட்டமிட்டுள்ள மத்திய அரசு. நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவிலிருந்து கனமழை நீடித்து வருகிறது. உதகை சுற்றுவட்டாரத்தில் நேற்று இரவு முழுவதும் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. நீலகிரிக்கு இன்றும் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் உதகை அரசு தாவரவியல் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. உதகை நகரில் பெய்து வரும் கனமழை காரணமாக படகு இல்லம் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே பாலத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்காளாகினர். காந்தல், முள்ளிக்குறை, பிங்கப்போஸ்ட், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வோர் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது.
தருமபுரியின் ஏற்காடு என்று அழைக்கப்படும் வத்தல் மலையில் பெய்து வரும் மழை காரணமாக அதன் அடிவாரப் பகுதிகளில் திடீர் அருவிகள் உருவாகியுள்ளன. பாறைகளுக்கு நடுவில் பாய்ந்து செல்லும் இந்த அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று வந்தோம் குளிக்கலான்னு ஃபேமிலியோட. ஆனால் இன்னைக்கு ரொம்ப வெள்ளத்தால் குளிக்க முடியலை. லீவுக்காக ஸ்கூல் பிள்ளைகளோட வந்தோம், குளிக்க முடியலை. ஆனால் ஏமாற்றத்தோட போகிறோம். நாங்கள் வெளியே நிற்கிற சாரலில் மட்டும்தான் நாங்கள் நனைஞ்சிட்டு போகிறோம். பேட் வந்ததுக்கு பேட் ஆயிடுச்சு. சரி என்ன செய்ய, எல்லாரும் இங்கே நின்றுட்டு போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஃப்ளட் ஆகிட்டு இருக்கு. குளிக்க முடியல. அட்லீஸ்ட் ஃபால்ஸ்னால் பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருக்குது ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, ஃபீலிங்காக இருக்கு. கிளைமேட் எல்லாம் மழை வர மாதிரி இருக்கு. ஆனால் தேங்க் குட்னஸ் மழை வரல. திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்திமலை சுற்றுவட்டாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பஞ்சலிங்க அருவிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அமரலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அருகில் செல்லும் தோணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. தேனி மாவட்டத்தில் குரங்கணி வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முந்தல் சாலையில் உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆழியாறில் உள்ள குரங்கருவி எனப்படும் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், மயிலாடி, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கனமழை எச்சரிக்கை காரணமாக குளச்சல், தேங்காய்பட்டணம், முட்டம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையில் நீர்மட்டம் 97 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கரையோர பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர்.